அஜித் கஸ்டடி டெத்த பத்தி நிறைய வீடியோக்கள் வெளியிட்டு வந்திருந்தாங்க. அதுல ரிப்போர்ட்டர் வந்துட்டு நம்ம அப்பா கிட்ட ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. ஜஸ்டிஸ்க்காக இந்த அஜித் குமார்க்காக நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு, கைது பண்ணியாச்சு. ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஆக்ஷன் எடுத்துட்டு அது ஜஸ்டிஸ் அப்படின்னு ஈக்குவலேட் பண்றது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்றது புரியல. நடக்கிறதுக்கு முன்னாடியே பிரிவென்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வர ஆரம்பிக்குது. பிரிவென்ட்னா முன்னாடியே ஸ்ட்ரிக்டா போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறவங்கள அடிக்க கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கலாமோ அப்படின்றது எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு பப்ளிக் அடிக்கவோ சஸ்பெக்ட் அடிக்கவோ எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஆனா ரீசெண்டா ஒரு விஷயம் கரூர்ல நடந்தப்போ அங்க இருக்கிற போலீஸ் பப்ளிக்க கைவீசி அடிச்சிருக்காங்க, அவங்க போனை புடுங்கி எரிஞ்சிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் பார்க்கும்போது தன்னோட பதவியை மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்றதுதான் உண்மையான விஷயம். அவங்களோட வேலையை தாண்டி அவங்க அந்த பதவியை கையில எடுத்துக்கிட்டு பப்ளிக்க டார்ச்சர் பண்றாங்க அப்படின்றதுதான் உண்மையான கேள்வி. இத்தனை கிட்டத்தட்ட ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கும் நடக்கிறதுக்கு முன்னாடியே பிரிவென்ட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. முன்னாடியே இதெல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி இருந்தாங்கன்னா ஒரு உயிர் அநியாயமா போயிருக்காது. இது ஒரு உயிர் கிடையாது. இந்த 2022 இருந்து 2025 கிட்டத்தட்ட 25 ரிப்போர்ட்டட் மட்டும் அன்ரிப்போர்ட்டட் 65 இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு இங்க ஒரே ஒரு கேள்விதான். 2022 இருந்து 2025 கிட்டத்தட்ட 25 கஸ்டடி டெத் ரிப்போர்ட்டட் அன்ரிப்போர்ட்டட் 65 இருக்கு. இந்த 65 இதெல்லாம் தாண்டி இவங்களுக்கெல்லாம் எப்ப நியாயம் கிடைக்கும்? அந்த குடும்பத்தாருக்கு என்னதான் முடிவு கொடுக்குறீங்க? அஜித் குமார் விஷயத்துல 3 சென்ட் இடம் கொடுத்ததா சொன்னாங்க. அது அவுட்டர் சைட்ல இருக்கு, ஒரு யூஸும் கிடையாது. அவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க, கவர்மெண்ட் வேலை அப்படின்னு கொஞ்சம் பெருமையா சொன்னாங்க. அந்த பெருமையான வேலையை பத்தி அவர் வாயால சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் கொடுத்து ஒரு விஷயத்த மறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்றது எனக்கு புரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.